வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே தந்தை மகளை கட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளை. பட்ட பகலில் மர்ம நபர்கள் துணிகரம். கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரை பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. எண்ணூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை. ஏற்றம். மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது. சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. சிகாகோ நகரில் வெள்ளமென தமிழர் திரண்ட காட்சியில் தமிழினம் மேலெழுந்து வந்த வரலாற்றை கண்டேன். புலம்பெயர்ந்து புலர்ந்தெழுந்த தமிழர்களின் நல்வாழ்வு நாளும் சிறக்க முதலமைச்சர் வாழ்த்துக்கள் என ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. டெக்சாஸ் விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். அரைத்த மாவையே மீண்டும் அரைக்க வேண்டியதில்லை எனவும் பேட்டி. எல்லாம் பேசி முடிஞ்ச கதை மீண்டும் அதையும் திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டிய. நான் ஏற்கனவே இதை பற்றி நான் தெளிவா ட்விட்டர்லையும் போட்டேன். அங்க கோயில்பட்டியில ஜனநாயக நாட்டில் யார் மாநாடு நடத்த அனுமதி கேட்டாலும் அனுமதி தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக ஆட்சியில் அனைத்து மாநாடுகள் மற்றும் போராட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் விளக்கம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதை கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். சித்தர்கள் கூறியதன் அடிப்படையில் பிரசங்கம் செய்ததாக மகாவிஷ்ணு வாக்குமூலம். மாணவர்களை நல்வழிப்படுத்தும் விதமாகவே பேசியதாக நீதிபதி முன்பு விளக்கம் அளித்ததாகவும் தகவல். திருவள்ளுவரின் கருத்தை பேசிய மகாவிஷ்ணுவை பயங்கரவாதி போல கைது செய்வதா? தமிழக காவல்துறைக்கு பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா கண்டனம். அவர் கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதில் செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் சேர்ந்து பங்கேற்கின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி பொதுக்குழுவில் தகவல்.
நடிகர் சங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தற்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் நீட்டிப்பு. நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் நிதி உதவி. நடிகர் சங்க பொதுக்குழுவில் பொருளாளர் கார்த்தி அறிவிப்பு. மலையாள திரையுலகை போன்று தமிழ் திரையுலகத்தில் பாலியல் தொல்லைகள் இல்லை என நடிகைகள் சர்மிளா, ரிஷா விளக்கம். ஹேமா கமிட்டியை போன்று தமிழ் திரையுலகத்திற்கு கமிட்டி வேண்டாம் என திட்டவட்டம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக அங்கீகரித்தது இந்திய தேர்தல் ஆணையம். தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்துவோம் என விஜய் சூளுரை. தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக அங்கீகரித்த இந்திய தேர்தல் ஆணையம். தமிழகம், புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொண்டாட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி உள்ளதாக விஜய் தகவல். மாநாடு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் எனவும் வேண்டுகோள். விஜயின் மாநாடு வெற்றி பெற விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து. அனைத்து அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்தும் போது சந்திக்கும் பிரச்சனைகளையே விஜயும் சந்திப்பதாக கருத்து. பதில் கேட்பது, விளக்கம் கேட்பது வாடிக்கையானதுதான். அதை அவர்கள் உரிய விடை அளித்தால் அனுமதிக்கப்பட்டு விடுவார்கள். இதில் அனுமதி மறுப்பு என்பதற்கு வாய்ப்பில்லை. எதை சொல்லி அனுமதி மறுக்க முடியும்? விஜய் கட்சியின் பெயருக்கு மட்டுமே தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக செல்வ பெருந்தகை கருத்து. தேர்தலில் நின்று வாக்கு சதவிகிதத்தை நிரூபித்தால் மட்டுமே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எனவும் விளக்கம். அங்கீகாரம் என்பது தேர்தலில் குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை பெற்ற பிறகுதான் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறும். இவர் தேர்தலில் இதுவரை நிற்கவில்லை. தேமுதிக தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணியா என்பது குறித்து விஜயிடம்தான் கேட்க வேண்டுமென பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். மாநாடு நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை உள்ளதாகவும் பேட்டி. கேள்வி நீங்க விஜய்கிட்ட தான் என்கிட்ட கேட்கணும், விஜய்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் எங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அந்த கருத்து என்கிட்ட கேட்க கூடாது, எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனி ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு திட்டம். ராமேஸ்வரம், பாம்பன், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கி சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க முடிவு. ஒகேனக்கலில் இருந்து பூம்புகார் வரை காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதை நடும் பணி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி துவக்கி வைத்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சிவபெருமானின் திருவிளையாடலான தருமிக்கு பொற்குழி அளிக்கும் லீலை நிகழ்வு. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 482 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரமனார் கோயில் கும்பாபிஷேகம். கேசரிமங்கலம் கிராமத்தில் குவிந்து 3000க்கும் அதிகமானோர் சுவாமி தரிசனம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் உள்ளூர் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தல். காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வெடித்தது வன்முறை. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பிரேம் சிங் அம்மாநில ஆளுநரை சந்தித்து அவசர ஆலோசனை.
மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் விமர்சையாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழா. ஆயிரக்கணக்கான பெண்கள் சாமி தரிசனம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவிப்பு. விவசாயிகள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்களுக்காக குரல் கொடுக்கிறார் ராகுல் காந்தி என மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா கருத்து. காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததால் தங்களை தேச விரோதிகள் என பாஜகவினர் விமர்சிப்பதாக காட்டம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவேன். ஜூலானா சட்டப்பேரவை காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் போலியான அச்சம் மூலம் இந்துக்களை மிரட்டுகிறது பாரதிய ஜனதா. தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா குற்றச்சாட்டு. இந்தியாவிலிருந்து ஜெர்மனி சென்ற விமானம் வெடிகுண்டு மிரட்டலால் துருக்கியில் அவசரமாக தரை இறக்கம். 200க்கும் மேற்பட்ட பயணிகள் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை. பாரிஸில் இன்று இரவு கோலாகலமாக நடைபெறுகிறது நிறைவு விழா. இந்திய வீரர் ஹர்விந்த் சிங், வீராங்கனை பிரீத்தி பால் தேசிய கொடியை ஏந்திச் செல்கின்றனர். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து வீரர் மொயின் அலி அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியே மொயின் அலியின் கடைசி சர்வதேச போட்டியாகும்.